வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கும் தலைப்பு பார்த்தீங்கன்னா பாஸ்டன் காலேஜில் இருக்கக்கூடிய மாணவி பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரைனிங் போகிறாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி ஓரியன்டான அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணக்கூடிய ட்ரைனிங். ஸோ அவங்க நேம், அவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, என்ன கோர்ஸ் இங்கே படிக்கிறாங்க, அண்ட் இப்போ எத்தனாவது செமஸ்டர் படிக்கும்போது அந்த ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைச்சிருக்குது, அவங்களுடைய சின்ன ஒரு ஆம்பிஷன் என்ன, அவங்களோட லாங் டேர்ம் கோல் என்ன அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஸோ சொல்லுங்கம்மா, உங்களோட நேம், எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? கம்மிங் ஃப்ரம் தூத்துக்குடி. இங்கே மதுரையில் பாஸ்டன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் படிக்கிறேன். ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிறேன். இப்போ நான் படிக்கும் போதே எனக்கு ஜாப் கொடுத்துருக்காங்க. என்னோட ட்ரீம் கேபின் க்ரூ. ஸோ அவங்களோட நேம் திவ்யதர்ஷினி, தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கிறாங்க. +2 முடிச்சுட்டு இங்கே ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருக்கிறாங்க. பிபிஏல ஏர்லைன் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருக்கிறாங்க. ஃபஸ்ட் இயரில் இப்போ செகண்ட் செமஸ்டர் நடந்துகிட்டு இருக்குது. இப்போது அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காண்டி அந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க கிராண்ட் மதர் சொன்ன மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக ட்ரைனிங் கிடச்சிச்சின்னா ஸோ தட் அந்த மினிமம் ஒரு ஸ்டைஃபனை வச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஸோ செகண்ட் செமஸ்டர் படிக்கும்போதே அவங்களோட கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணக்கூடிய ட்ரைனிங். ஸோ அந்த ட்ரைனிங் மூலிமா அவங்க தேர்ட் இயரில் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ அல்லது ஒரு ஏர்லைன்ஸில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது 100% அவங்க சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ ஹாஸ்பிட்டாலிட்டி ஓரியன்ட் ட்ரைனிங் போகிறாங்க. அதில் அவங்களுடைய ஸ்டைஃபன் என்னன்றதை நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க திவ்யதர்ஷினி. 7,000 கொடுக்குறாங்க. ஸோ இனிஷியல் ஃபர்ஸ்ட் மந்த் அவங்க செகண்ட் செமஸ்டர் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் மந்த் ஸ்டைஃபன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 7,000 ப்ளஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் அகாமடேஷன் ஃப்ரீயாக கிடைக்கும். அவங்களோட ஹோம் டவுன் அதே ஊர்லன்றனால அவங்களுக்கு அது தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் இப்போ மதுரையில் உள்ளவங்க அங்கே போய் அங்கேருந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுட் அகாமடேஷன் போக 7,000 மினிமம் ஸ்டைஃபனாக அவங்களுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்கில். ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் முடிச்சுட்டு வரும்போது அவங்களோட கம்யூனிகேஷன் லெவல் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். செகண்ட் அவங்களோட க்ரூமிங் ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். தென் அவங்களோட பாட்டி நம்மளுடைய வீடியோவில் பேசணுன்ற மாதிரி நினச்சான்னு ஆசைப்படுறாங்க. ஸோ என்ன பேருமா எக்ஸாக்ட் பேர்? ராசாத்தி. ஸோ வாங்கம்மா. ஸோ நீங்கள் அவங்க பேத்தி எதுக்காக நீங்கள் சேர்த்துருக்கிறீங்க, அவங்களோட லட்சியம் ஃபியூச்சரில் என்ன வாங்கணுன்றது அவங்களோட குறிக்கோளாக இருக்குது. இப்போ அந்த ட்ரைனிங் மூலிமா அவங்க என்னென்ன பெனிஃபிட்லாம் அவங்க கிடைக்க போகுதுன்றத பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். குடும்பத்தில் ரொம்ப கஷ்டத்துலேயும் அங்கே கொண்டு வந்து படிக்க வச்சுருக்கேன். நல்லா படிக்கிறா. படித்து இப்போ அங்கே வேலைக்கு அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன். சரி, ஓகே. உங்களோட இந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் ஜாபுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க. ஸோ என்னவா ஆகணும்னு உங்களுடைய ட்ரீம் அண்ட் இந்த ட்ரீம் உங்களுக்கு எப்போ இருந்து தோணுச்சு அப்படின்னு பற்றி நீங்கள் சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு கேபின் ஆசை வந்துச்சு. சின்ன வயசுலேருந்து ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும்னு ஒரு ஆசை. சின்ன வயசுல அது எத்தனை வயசுல இருந்து இருக்கும்? 10th. ஒரு 15 வயசுலேருந்து அவங்களுக்கு ஒரு ட்ரீம், நம்மளும் ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும், ஸ்கையில் ஃப்ளைட்டில் பறக்கணும் அப்படின்ற அவங்களோட ட்ரீம். ஸோ அதனால் அவங்களுடைய ஒரு ஸ்டார்ட் அப் லெவலாக இன்றைக்கி பிபிஏ ஏவியேஷன் கோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறக்காண்டி இந்த ட்ரைனிங்கை நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம். ஃபியூச்சரில் அவங்க டெஃபினட்டாக ஒரு ஏர் ஹோஸ்டஸாக ஒரு ஏர்லைன்ஸ், நல்ல ஒரு ஏர்லைன்ஸில் ஜாப் பிளேஸ்மெண்ட் எங்களால் பண்ணித்தர முடியும். மேலும் அவங்க ஃபேமிலிக்கு தேவையான ஃபீஸ் கட்டக்கூடிய சப்போர்ட் எங்களால் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்குறோம். மேலும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டன் காலேஜை சூஸ் பண்ணி படிச்சிங்கன்னா 100% ஜாப் பிளேஸ்மெண்ட் எங்களால் பண்ணித்தர முடியும். நீங்களே ஏர்ன் பண்ணி நீங்களே காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கும் நாங்கள் அதுக்குரிய வழிகளெல்லாம் காட்ட முடியும். மேலும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கீழே என்னோட தொடர்புகளை நம்பரை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.